வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்கு மக்கள் மீண்டும் ஆணை வழங்குவார்கள், நம்பிக்கை வெளியிட்ட ஸ்ரீதரன். காரைநகரில் இருந்து வெளியேறிய மக்கள் கவலை வெளியிட்ட பிரதமர். அதிரடியாக அகற்றப்பட்ட தென்னிலங்கை கடற்றொழிலாளர்களின் வாடிகள் புலிவாய்ந்தகல் பகுதியில் சம்பவம். மனித புதைகுழிகளை தோண்ட ஒத்துழைப்பு வழங்காத அரசு விசனம் வெளியிட்ட சட்டத்தரணி ரத்னவேல். இலங்கையில் அதிகரித்த பலகாரங்களின் விலைகள் புத்தாண்டை முன்னிட்டு நகர்வு. திமுகவை வேரோடு அகற்றுவோம், மோடி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசியல் தளத்தின் அடிப்படையில் அலகுகளாக உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை வென்றெடுப்பதன் மூலமே எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் அது சார்ந்த அபிவிருத்தி செயல்பாடுகளையும் கட்டமைக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட அக்கராயன் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். சமூகமயப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆணையை எமது மக்கள் வழங்குவார்கள் என்று தான் முழுமையாக நம்புவதாக அவர் கூறினார். யாழ்ப்பாணம் காரைநகரில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகள் உள்ளூராட்சி சபைகள் மூலமாக தீர்க்கப்பட வேண்டியவை என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காரைநகரில் நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார். காரைநகர் மண்ணிற்கு வருகை தந்தமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மண் பல பண்பாட்டு கலாச்சாரங்களை கொண்டுள்ளது. இதனை அடுத்த தலைமுறைக்காக பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் என்ற ரீதியில் அடுத்த தலைமுறையையும் அதற்கான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் இந்த கலாச்சாரத்தை அனுபவித்தல் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவோம். மேடையில் இருக்கின்ற போது காரைநகர் தொடர்பாக சில விடயங்களை அறிந்தேன். நான் பெற்றுக்கொண்ட தகவல்கள் என்னை சற்று மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. 1977ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் காரைதீவு மண்ணில் சுமார் 80,000 பேர் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று சுமார் 10,500 பேர் மாத்திரம் வாழ்கின்றார்கள். மிகுதி பேர் எங்கே? யாழ்ப்பாணத்தின் இலங்கை மற்றும் சில புலம்பெயர் தேசங்களில் மிகுந்த பணக்காரர்களாகவும் கல்வி தகமை உடையவர்களாகவும் உள்ளவர்கள் காரைநகரை சேர்ந்தவர்கள் என்று நான் அறிந்தேன். அது மிகவும் சிறப்பானது. அவர்கள் கல்வியை பெற்றுக் கொள்வதற்காகவும் தமது வாழ்க்கை தகமையை உயர்த்திக் கொள்வதற்காகவுமே அவர்கள் காரைநகரை விட்டு வெளியேறினார்கள் என்பதுதான் பிரச்சனை. இங்கிருந்து வெளியேற முடியாத மக்களுக்கு என்ன தீர்வு? அவர்களும் எமது நாட்டு பிரஜைகள் இல்லையா? எல்லோரையும் போல் அவர்களுக்கும் சமமான உரிமைகளும் முன்னுரிமைகளும் இல்லையா? காரைநகர் பகுதியில் இருக்கும் கல்வி சூழல் குறித்து கவலை அடைகின்றேன். இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் ஆட்சியாளர்களும் காரைநகர் மக்களின் கல்வி தரத்தை உயர்த்த என்ன செய்தார்கள்? தெற்கில் இருக்கும் மக்கள் வடக்கை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை நேசிப்பதற்கான காரணம் இப்பகுதி மக்களின் கல்வி மீதான பற்று. காரைநகர் மக்கள் சுத்தமான நீரை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியம். ஏற்கனவே திட்டமிட்ட செயற்றிட்டங்கள் ஊழல் காரணமாக முன்னெடுக்க முடியாமல் உள்ளன. யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. இப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் யுத்தத்தின் தாக்கங்கள் என நாம் சொல்ல முடியும். ஆனால் 16 வருடங்களில் என்ன நடந்தது? ஏன் அடிப்படை பிரச்சனைகள் வெளிக்கொணரப்படவில்லை? இதனால் தான் உள்ளூராட்சி சபைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த அனைத்து பிரச்சனைகளும் உள்ளூராட்சி சபைகளால் கையாளப்பட வேண்டும். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள புலிபாய்ந்த கல் பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக மீனவ வாடிகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அனுமதிகள் எவற்றையும் பெறாது அத்துமீறி பெரும்பான்மை இனத்தவர்களால் அமைக்கப்பட்ட வாடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புலிபாய்ந்தகல் பகுதியை ஆக்கிரமித்து அங்கு வாடி அமைப்பதற்கு பெரும்பான்மையின கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வருடமும் அத்துமீறி குறித்த பகுதியில் வாடி அமைப்பதற்கு சில கடற்தொழிலாளர்கள் முயற்சி மேற்கொண்டு இருந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதி கடற்தொழிலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இணைந்து குறித்த அத்துமீறல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியிருந்தனர்.
இத்தகைய சூழலில் மீளவும் கடந்த 2ஆம் திகதி புலிப்பாய்ந்தகல் பகுதியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சில பெரும்பான்மையின கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடமோ கரைத்துறை பற்று பிரதேச செயலக காணி பிரிவிடமோ எந்தவித அனுமதிகளையும் பெறாது அத்துமீறி வாடிகளை அமைத்திருந்தனர். அத்தோடு புலிப்பாய்ந்தகல் பகுதியில் பூர்வீகமாக மீன்பிடியில் ஈடுபடும் சில தமிழ் கடற்தொழிலாளர்களின் வாடிகளை அடாவடித்தனமாக அகற்றியே இவ்வாறு தென்னிலங்கை பெரும்பான்மையின கடற்தொழிலாளர்களினால் வாடி அமைக்கப்பட்டிருந்தது. மீன்பிடி படகொன்றும் அனுமதி பெறப்படாமல் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கொக்கு தொடுவாய் கடற்தொழிலாளர் சங்கத்தின் அழைப்பை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நிலைமைகளை பார்வையிட்டதுடன் தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களினால் அத்துமீறி வாடி அமைக்கப்பட்டமை தொடர்பில் கரைத்துறை பற்று காணி உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தியதுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார். அதேவேளை கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவலகர் மற்றும் முல்லைத்தீவு கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் ஆகியோருக்கு இது தொடர்பில் அறிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சில வாடிகள் முழுமையாகவும் சில வாடிகள் பகுதியளவிலும் அகற்றப்பட்டு காணப்பட்டிருந்தன. அத்துடன் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளரால் குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வாடிகளை முழுமையாக அகற்றுமாறு அறிவித்தல்களும் அப்பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் நிசாந்த என்பவர் தாமை அந்த பகுதியில் வாடி அமைப்பதாக தெரிவித்த நிலையில் குறித்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு எந்த அரசாங்கமும் இதுவரை 100% ஆதரவை வழங்கவில்லை என சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் இது தொடர்பாக அரசியல் உறுதிப்பாடு இல்லை என கொழும்பில் காணாமல் போனோரை தேடறியும் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்வில் தெரிவித்துள்ளார். பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் என்பது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் மிகவும் பாரதூரமானது. பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்களும் குடும்பத்தவர்களும் பெரும் துயரத்தினை அனுபவிக்கின்றனர். நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இறுதி முடிவு ஒன்று இல்லாததால் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த துயரத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். செம்மணி, வந்தாரமூலை, மன்னார், சதோச, கொக்குத்துருவாய் என பல இடங்களில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணியில் மீண்டும் பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. செம்மணியில் புதிதாக மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் குறித்து புதிய விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. எனினும் இதற்கான நிதி இன்னும் ஒதுக்கப்படவில்லை. மனித புதைகுழிகளை அரசாங்கம் உரிய முறையில் கையாளவில்லை. இந்த விடயத்தில் முற்றிலும் அரசியல் உறுதிப்பாடு அற்ற நிலையே நிலவுகிறது. காவல்துறையினரும் உரிய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை. அரசாங்கம் மனித புதைகுழிகளை தோண்டுவதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்வது, அதற்கான ஆட்களை ஒதுக்கீடு செய்வது போன்ற பிரச்சனைகள் உள்ளன. மனித புதைகுழி அகலப்படும் விடயத்திற்கு பல நிபுணர்கள் தேவை. ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ருவாண்டா, சிலி போன்ற நாடுகளில் மனித புதைகுழிகளை தோண்டுவதற்கு அரசாங்கங்கள் நிதியை வழங்கின. ஆனால் இங்கு அரசாங்கங்கள் வெளிநாட்டு நிதியை கூட தடுக்கின்றன. இதுதான் எங்களின் அனுபவம். அரசாங்கம் மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளை குழப்பும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் அவர்களிடம் செல்லும் போது என்ன பிரயோசனம் என கேட்கிறார்கள். ஆனாலும் ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள். மீட்கப்படும் மனித எச்சங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை என்பதை அறிவதற்காக ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும். வெளிநாட்டு ஆய்வுக்கூடங்களுக்கே அவற்றை அனுப்ப வேண்டும். ஆனால் அரசாங்கம் நிதி வழங்க மறுக்கிறது. செம்மணியில் 600க்கும் மேற்பட்ட உடல்கள் உள்ளதாக அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இன்னமும் கருதுகிறார்கள். கைது செய்யப்பட்ட 600 பேரின் பெயர் விவரங்கள் அவர்களிடம் உள்ளன. இராணுவத்தால் கைது செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டனர் என அந்த பகுதி மக்கள் கருதுகின்றனர். இது மிகவும் கடினமான பணி. ஆனால் எவ்வளவு தூரத்திற்கு இந்த அகழ்வு பணியை சிறப்பாக முன்னெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னெடுக்கின்றோம். உலகின் பிற நாடுகள் மீது தனது விருப்பத்தை திணிக்கும் பொருளாதார திறன் அமெரிக்காவிடம் இல்லை என்று ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்.
1950 அமெரிக்கா உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% பங்கை கொண்டிருந்த நிலையில் இன்று அது 25% காணப்படுவதாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். சீனா 19% மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் 13% திறனை கொண்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவின் அதிக வரிகள் கிழக்கு ஆசியாவிலிருந்து தெற்காசியா வரை ஆசியாவின் உற்பத்தி திறனை அளிக்க முயல்வதாக அவர் கூறினார். இது ஆஸ்திரேலியாவையும் பாதிக்கிறது எனவும் இந்தோ பசிபிக் மீதான நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். இது பிராந்தியத்தில் தைவானுக்கான ஆதரவையும் பலவீனப்படுத்தும் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார். ஆசியாவில் பல குறைந்த ஊதியம் பெறும் வேலைகள் பாதிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் பொதுமக்களின் ஆதரவு இப்போது சீனாவை நோக்கி நகரும் என்றும் முழு உலகமும் பாதிக்கப்படும் போது சீனா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க இதுவே சிறந்த நேரம் என ரணில் கூறினார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இணையதளம் ஊடாக விற்பனை செய்யப்படும் பலகாரங்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு மேசையில் பிரதான அங்கம் வகிக்கும் பலகாரங்கள் இணையத்தினூடாக ₹100 முதல் ₹120 வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய வருடங்களோடு ஒப்பிடுகையில் இந்த வருடம் இணையத்தினூடாக தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கான பலகாரங்கள் அதிகளவில் கொள்வனவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வளவு அதிகமான புத்தாண்டு பலகாரங்கள் கொள்வனவு செய்யப்படுகிறதோ அதற்கு நிகராக அவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளன. மேலும் ஆஸ்மி இனிப்பு வகை ஒன்றின் விலை ₹170 விற்பனையாகின்றது. தேன்குழல் வகை இனிப்பு ஒன்றின் விலை ₹100 குக்கீஸ் ஒன்றின் விலை ₹40 முதல் ₹60 வரை இணையத்தினூடாக விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. சில சிறப்பு அங்காடிகளில் அனைத்து பலகாரங்களும் தின்பண்டங்களும் அடங்கிய பொதியொன்று ₹2000 முதல் ₹5000 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் புதுவருட உணவு மேசை ஒன்றை தயார்படுத்துவதற்கான செலவு 7% அதிகரித்துள்ளது என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கொடுப்பனவை மேற்கொள்ளும் நடவடிக்கை மே மாதம் 1 முதல் செயல்படுத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டை மற்றும் கடன் அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என அவர் கூறியுள்ளார். கொட்டாவை மற்றும் கடவத்தை சந்திப்புகளில் இது ஏற்கனவே ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு, கொச்சிக்கடை மற்றும் மானவெல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டிருந்த 2554 கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் நீர்கொழும்பு கலால்துறை அலுவலகத்துடன் இணைந்து கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான லொரி ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டு லொரியில் கொண்டு செல்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 32 பைகளில் பொதி செய்யப்பட்ட சுமார் 992 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மாவனெல்ல பகுதியில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு ஒரு கட்டிடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 697 கிலோகிராம் பீடி இலைகள் மற்றும் 865 கிலோகிராம் பதப்படுத்தப்பட்ட பீடி இலைகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 39 முதல் 58 வயதிற்குட்பட்ட நிட்டப்புவ, வரகாபொல மற்றும் மாவனெல்ல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொச்சிக்கடை பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பீடி இலைகள் மற்றும் லொரி ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு கலால்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதுடன் மாவனெல்ல பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பீடி இலைகள், வேன் மற்றும் லொரி ஆகியவை கேகாலை கலால்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாக்கவும் ஊழல் திமுகவை விரைவில் வேரோடு அகற்றுவது முக்கியம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதிமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி செயல்படும் எனவும் அக்கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் எனவும் அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமி எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என அமித்ஷா கூறியுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக வலிமையாக ஒன்றுபடுவோம் என கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் கூட்டணி கட்சிகள் இணைந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மாநிலத்திற்கு விடாமுயற்சியுடன் சேவை செய்வோம் எனவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றும் ஒரு அரசை நாங்கள் உறுதி செய்வோம் எனவும் கூறியுள்ளார். ரஷ்யாவிற்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியை அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு 4 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாகவும் உக்ரைனிய தீர்வுக்கான அம்சங்கள் குறித்து கவனம் செலுத்தியதாகவும் கிரெம்ளின் கூறியுள்ளது. இந்த ஆண்டு புடினுடன் விட்காஃப் நடத்தும் 3வது பேச்சுவார்த்தை என கூறப்படுகிறது. இதனிடையே உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகளின் நிலை குறித்து ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். ரஷ்யா நகர வேண்டும் எனவும் ஒரு பயங்கரமான மற்றும் அர்த்தமற்ற போரில் வாரத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றனர் எனவும் கூறினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்கு மக்கள் மீண்டும் ஆணை வழங்குவார்கள், நம்பிக்கை வெளியிட்ட ஸ்ரீதரன். காரை நகரில் இருந்து வெளியேறிய மக்கள் கவலை வெளியிட்ட பிரதமர். அதிரடியாக அகற்றப்பட்ட தென்னிலங்கை கடற்றொழிலாளர்களின் வாடிகள் புலிவாய்ந்தகல் பகுதியில் சம்பவம். மனித புதைகுழிகளை தோண்ட ஒத்துழைப்பு வழங்காத அரசு விசனம் வெளியிட்ட சட்டத்தரணி ரத்னவேல். இலங்கையில் அதிகரித்த பலகாரங்களின் விலைகள் புத்தாண்டை முன்னிட்டு நகர்வு. திமுகவை வேரோடு அகற்றுவோம், மோடி தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.